லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த வீடியோவை பற்றி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டை பார்த்தாலே தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேச்சுலர் பாய்ஸோட கனவு டெஸ்டினேஷன் பிளேஸ்னே சொல்லலாம், தாய்லாந்து போக போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு என்னோடய ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு. இல்லை, என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. நான் இங்கே இருக்க ஊட்டி கூட போனது கிடையாது என் வாழ்க்கையில். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப்பே வந்து இன்டர்நேஷ்னல் போடணும்னு சொல்லிட்டு காசு சேர்த்து வச்சு இந்த ட்ராவல் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கூடயும் கிடையாது. இது வந்து ஒரு ஆக்சுவலி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் குரூப்பு. ஃப்ளைட்டில் போகிறதே சின்ன ஒரு புதுசு தான். இப்போ இதில் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட போகிறது இன்னும் கொஞ்சம் புதுசான ஒரு விஷயம். எப்படி இருக்கும்போது தெரியல. இப்போ தான் ஃபேமிலி கூட வந்து அண்ணா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்திருக்கேன். வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம். இது வரைக்கும் வேடிக்கை பக்கம் சென்ட் ஆஃப் பண்ண தான் வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டேன். எனக்கு 11:15 தான் ஃப்ளைட்டு. நான் ஒரு 6:30க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டேன். ப்ராப்ளி அரௌண்ட் இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் எல்லோரும் ஸ்டேஜஸ்லாம் ஒன்றா கேதர் ஆகிட்டு அதுக்கப்புறம் போகிறோம். ஸோ இந்த ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆசம் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸுன்றவங்க மூலிமா தான் புக் பண்ணியிருக்கேன். டூர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு போக அடுத்தடுத்த வ்ளாக்ஸில் சொல்கிறேன். ஒரு டே ஒரு வ்ளாகாக போடலான்னு இருக்கேன். ரொம்ப பேசிகிட்டே இருக்கணும். அண்ட் சாரி, வண்டி வந்துடுச்சு பின்னாடி. ஸோ இந்த ஆசம் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 days 4 nights நினைக்கிறேன். இல்லை, 4 days 3 nights ட்ரிப்பை வந்து பார்த்திங்கன்னா 42,000 கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் ஃப்ளைட்ஸ் அண்ட் அக்காமடேஷன். ஸோ கம்பேரட்டிவ்லி ஒரு 4-5 பேர்கிட்ட விசாரித்தேன். இவன் தான் கொஞ்சம் பெஸ்ட் அண்ட் சீப்பாகவும் இருந்தது, அப்படி சொல்லக்கூடாது, அஃபோர்டபுளாகவும் இருந்தது. ஸோ அதனால் சூஸ் பண்ணியிருக்கேன். லெட்ஸே பார்ப்போம். டீட்டெயில்ஸ்லாம் போக கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. 11:15 ஃப்ளைட்டுக்கு 7:30 தான் ஆகுது. குளிருக்கு வேறு ரொம்ப இந்த சென்னை ஏர்போர்ட்டு. ரீசெண்ட் டைம் இந்த சென்னை கிளைமேட்டை பற்றி நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப குளிருது. சென்னையாக ஊட்டியாக தெரில, ஆனால் நான் ஊட்டி கூட போனதில்லை, அது வேறு விஷயம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தப்பான ரூட்டில் போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட போர்டிங் பாஸ் முடிச்சாச்சு, இமிக்ரேஷன் முடிச்சாச்சு, அண்ட் வந்து செக்யூரிட்டி செக்கும் முடிச்சாச்சு. ஆக்சுவலி எல்லோரும் இமிக்ரேஷன், போர்டிங் பாஸ், செக்யூரிட்டி செக் எல்லாமே ரொம்ப டஃப்பாக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருந்தது. மேபி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தாய்லாந்து ஃபன் ட்ரிப்புன்றதுனால கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது. பட் நவ் ஐ எம் சில். ஸோ லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் தி லான்ச். HDFCக்காக இருந்தால் லான்ச்லாம் ஃப்ரீ, ₹2 தான் பே பண்ணால் போதுன்ற மாதிரி சொன்னாங்க. பார்ப்போமே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம லாஞ்சுக்கு வந்துவிட்டோம். லாஞ்சில் வந்து ஒரு சின்ன ஃபன் ஆகிடுச்சு. என்னடா எதுவுமே நடக்கலையே நினச்சேன். ஒரு திருஷ்டி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாஸ்போர்ட்டை காட்டி, விசா போர்டிங் பாஸை காட்டி ஒய்ஃபை வந்து வாங்கிட்டேன். ஆனால் பிரச்சனை என்ன, எல்லாருக்கும் ஒய்ஃபை கனெக்ட் ஆகுது, எனக்கு மட்டும் ஒய்ஃபை கனெக்ட் ஆகலை. அவருக்கு ஒய்ஃபை கனெக்ட் ஆகுது, அவருக்கும் ஒய்ஃபை கனெக்ட் ஆகுது, ஆனால் எனக்கு மட்டும் ஒய்ஃபை கனெக்ட் ஆகலை. ஏன்னோ சரி விடுங்க, திருஷ்டி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நடக்கும் எஸ்கலேட்டரில் இருக்கும் பங்கு மொட்டை மாடி பங்குன்ற மாதிரி இது வரைக்கும் எஸ்கலேட்டரில் நான் படிக்கட்டு இறங்கி தான் வந்து பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து படத்துலலாம் பார்க்குற மாதிரி இருக்க எஸ்கலேட்டர் வந்து நடந்தாலே நின்னாலே நம்மளை நடக்க வைக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சின்ன ஒரு ஃபன் ஆகிடுச்சு. நம்மளோட லான்ச் வந்து level 3 இருக்குது. ஆனால் நாங்கள் level 1 போய் உட்காந்துருந்தோம். பட் இப்போ வந்து நடந்து level 4க்கு வந்துட்டோம். இந்த இடத்துல ப்ரீமியம் லான்ச் தான் இருக்குது. ஸோ திருப்பியும் level 3க்கு போகிறோம். ஸோ ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் த ஃப்ளைட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பசிக்குது. ஸோ ஏர்போர்ட்டில் காஸ்ட்லியாக இருக்குது, பட் ஸ்டில் பரவாயில்ல, பசிக்குதுன்றதுனால ட்ரை சம்திங் அவுட். என்னன்னு தெரியல. இவ்வளோ நேரம் ஃபோனுக்கு சார்ஜ் போட்டிருந்தேன், வீடியோ எடுத்து சார்ஜ் கம்மி ஆகிடுச்சுன்ட்டு. ஸோ நம்ம அடையார் ஆனந்த பவனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஜ் நூடுல்ஸ் வாங்கியிருக்கோம். பசிக்குது. நான் ஆல்ரெடி மேகி சாப்பிட்டு தான் வந்தேன். ஸ்டில் பசி எடுத்ததுனால 300 இஸ் ஓகே, ஃபைன் தான். ஆனால் குவான்டிட்டி எவ்வளோன்னு தெரியல. கொண்டு வரல, அது ஒரு விஷயம். இருந்த பசியில் வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டுட்டேன். குவான்டிட்டி ஓகே. ஆக்சுவலி இந்த ப்ரைஸுக்கு ₹270 அங்கே ஒரு காஃபி கொடுக்குறாங்க. அதுக்கு ₹300 இந்த நூடுல்ஸ் வாங்கி வயிட் ஃபுல்லாக சாப்பிட்றோம். பட் ஸ்டில் த ப்ரைஸஸ் ஆர் வெரி ஹை ஹியர். நாமினலாக கூட வச்சுருக்கலாம், they could have placed. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ஏற போகிறோம். கேட் 7 போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி என் ஃப்ளைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:15 தான். பட் இட்ஸ் now 11:54. இட்ஸ் அரௌண்ட் 40 minutes லேட்டு. இதுக்கப்புறம் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ப்ராப்ளி அரௌண்ட் 1 மணி ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட் டைம் டவுன் தி ஹால்வே. ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் இவ்வளோ கிட்ட பார்க்க போகிறேன். ஸோ படத்தில் பார்த்தது நேரில் பார்த்துருக்கோம். பே பண்ணாமல் வாங்கியிருக்கிறேன். அதெல்லாம் பார்க்குறாங்க, ஃபோனோட பேசுகிறேன். As your safety is our concern, we will now demonstrate to you this is your seatbelt.
சாப்பிடு, இப்போ சாப்பிட்றாப்ல. திருப்பி திருப்பி காமிச்சாதான் அது நல்லா இருக்கு. திருப்பி காமிச்சிங்கன்னா தெரியும். நம்ம ஊர் குறுக்குறே மாதிரி இருக்கு, அதே சிக்கன் பாப்கார்ன் மாதிரியும் இருக்கு. ப்ளாக்கர் வச்சு அப்படியா? அவ்வளோதான் பெருசு பெரிய சேனல். நம்ம கூட நல்ல வைப்பில் செட் ஆகிற சூப்பரான கோ பேசஞ்சர் கிடச்சிருக்காங்க. அஃபிஷியலி அரைவ்ட் அட் தாய்லாண்ட். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா செக்கிங் இருக்குது. திரும்பி இமிக்ரேஷன் செக் பண்ணுவாங்களாம், பேக் எடுக்கணும். ஸோ பார்ப்போம், அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது நம்மளோட இமிக்ரேஷன் ப்ராசஸ் இன் தாய்லாண்டும் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து அப்படியே இப்போ பேக் எடுக்க போகிறோம். பார்ப்போம் பேக் எந்த லெவலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் தாய்லாண்ட் ஏர்போர்ட் கம்பேரிட்டிவ்லி சின்னதாக தான் இருக்குது. அண்ட் தேர் சேயிங் இது வந்து மெயின் ஏர்போர்ட் கிடையாது. மெயின் ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே இருக்குது. இது வந்து கொஞ்சம் சிட்டிக்கு வெளியே இருக்குது ஏர்போர்ட் போல். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தாய்லாண்ட் அரைவ் ஆகி நம்மளோட இசிம்மும் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இசிம் வந்து 499 பாட் வந்து சொல்கிறாங்க. நார்மல் சிம்னா வந்து 399 சொன்னாங்க. ஐஃபோனில் ஆல்ரெடி நான் என்னோடய மெயின் சிம் ஸ்டார்ட் போட்டிருக்கேன். ஸோ 499, அதாவது நம்ம ஊர் காசுக்கு 1500 ரூபா. ஜியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரோமிங் போட்டாலும் 1550 ரூபா லட்சே. அதில் வந்து 5 ஜிபியோ 6 ஜிபி தான் கொடுக்குறாங்க 5 நாளைக்கு. ஆனால் இதில் வந்து அன்லிமிட்டெட் கொடுக்குறாங்க. ஸோ ஷோஸ் திஸ். பார்ப்போம், லெட்ஸ் see how this days goes. ஏர்போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து டேரெக்டாக டைகர் டோப்பியா போகிறோமா. அங்கே டைகர் டோப்பியா போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இன்னொரு இடம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ரெஸ்டாரண்ட் போய் ஹோட்டல் போய் செக்இன் பண்ணுறோம். ஸோ ஒரு பிளேசஸ் கவர் பண்ணலாம். சவடிக்கா. ஸோ வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸிட் கிட்டே வந்துட்டோம். வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி அழகாக க்ரீட் பண்ணியிருந்தாங்க. ஆசம் வெக்கேஷன்ஸ்லேருந்து வச்சுருந்தாங்க எங்கள் கைடு போல். ஆசம் வெக்கேஷன்ஸ் அப்படின்னாங்க. ஓகே ரைட்டு, நம்ம ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எக்ஸிட் நோக்கி போயிட்டுருக்கோம். எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. ஒன்றா வெளியே போயிட்டு ஃபஸ்ட்டு டைகர் டோப்பியாவில் பார்ப்போம். Today, okay, our group coming, first group coming 25. So we have reached Tiger Topia. ஆக்சுவலி ஏர்போர்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 hours 2 hours கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலு. ஃப்ளைட்டில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 1/2 hour தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். 1/2 hour ப்ராப்ளி 45 minutes தான் தூங்கியிருப்பேன். அந்த ஃபுல் தூக்கத்தையும் வந்து இந்த பஸ்ஸில் தூங்கிட்டேன். செமையாக கழுத்து வலிக்குது. இப்போ எனக்கு எழுந்துக்கவே தோணலை. பட் ஸ்டில் போய் டைகரை பார்க்க போகிறோம். இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருங்க, நான் சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு. வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இன்டர்நேஷ்னல் குசின். ஸோ நமக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடலாம் போல். ஸ்டார்ட். நான் இருந்தாலும் ஒரு சாப்பாடு கட்டிட்டு தான் சாப்பிட போகிறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. இந்தியன் ஃபுட்டு மாதிரி கொடுக்க, தமிழ் ஃபுட்டு மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ஐ அப்ரிஷியேட் இட். பொங்கல் மாதிரியும் உப்புமா மாதிரியும் ஒன்று கொடுத்தாங்க. அது வந்து நல்லா இருந்தது. அன்எக்ஸ்பெக்டட்லி புதினா ரைஸும் ஒன்று வச்சாங்க பாருங்கள். சத்தியமாக நல்லா இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. ஒரு வாய் சாப்பிட்டா அப்படியே உரமாக வச்சுட்டேன். பூரி வாஸ் குட், சாம்பார் வாஸ் குட். மற்றபடி பூரி மசாலாலாம் அந்த அளவுக்குலாம் இல்லை. பட் ஸ்டில் ஓகே. காலையில் பசி ட்ராவல் பண்ணது, நைட் ஃபுல்லாக சாப்பிடாம தூங்காமல் இருந்ததுக்கு வந்து இட் கேவ் ஆஃப். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஷர்ட்டில் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இந்த டிக்கெட் கொடுத்துருக்காங்க டைகரை பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு வண்டியில் ஏற்றுறாங்க. லெட்ஸ் கோ. ஐயோ எவ்வளோ பக்கத்தில் இருக்குது தெரியுமா இங்கே.
ஓகே 4 டைகர் இருக்குது. அதில் ஒரு டைகர் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீடியோ எடுத்தோம். இது சும்மா 10 இருக்குது பாவமாக. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம புலி கூட ஃபோட்டோ எடுத்தாச்சு. அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 400 பாட், அதாவது நம்ம ஊர் காசுக்கு 1200 ரூபாய் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். லைட்டாக பத்தட்டமாக இருந்தது. இட்ஸ் ஸ்டில் ஒர்த் இட். ஆனால் ஒரே ஒரு ஃபோட்டோக்கு ஒர்த்திட்டான்னு கேட்டால் கிடையாது. மேபி ஜூ சுற்றி பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. சுற்றி பார்க்கலாமே, நானும் காட்டுறேனே. இல்லாமல் டைகர் ஷோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குன்றாங்க. ஆனால் அதுக்கு ஒரு 400 பாட் பே பண்ணணுமா. அதுக்கு பதிலாக வந்து நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டோம். அண்ட் இங்கே ஸ்னேக்கு ரெக்கூன்லாம் இருக்குது, கையில் பிடிக்கிறதுக்கு காசுன்னு கேட்குறாங்க. வேணாம், நானே ரொம்ப விலை கொடுத்து வாங்க மாட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சாகச செயலை வந்து செஞ்சுட்டு வந்திருக்கேன். பாம்பை வந்து கழுத்தில் போட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு சரி சும்மா ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு 100 தாய்ப்பாட்டுக்கு ட்ரை பண்ணேன். அதாவது 50 காசுக்கு 300 ரூபா. பக்கு 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 பக்குன்னு இருந்தது. அது அத்தனை அந்த பாம்பு அவ்வளோ நேரம் சும்மா இருந்தது. என் கழுத்தில் வந்தவனே மட்டும் கிட்ட வருது, இது பண்ணுது. நான் ஐயோ அள்ளு விட்டுருச்சு. பட் ஸ்டில் ஏதோ ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பட்டாயாவோட ஃபேமஸ் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். சுற்றி பார்க்க தான் வருவோம். கூழ் குடிக்க வேணால் வரோம், குடுக்க ஒன்றும் இல்லைன்ற மாதிரி. ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் ஒன்றும் வாங்க முடியல. சாரி, கூழ் குடிக்க தான் வருவோம், குடிக்க ஒன்றும் இல்லைன்ற மாதிரி வாங்க முடியுமா தெரியல. லெட்ஸ் see. ஃபஸ்ட் டைம் வந்து ஏய் சூப்பராக இருக்கியா, உண்மையாக என்னோட ஜென்யூன் ரியாக்ஷன் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோட்டிங் போட்டில் இருக்கோம். ஃப்ளோட்டிங் போட் கொஞ்சம் பக்கம் பக்கம் தான் இருக்குது. பக்கத்துலேயே தண்ணி இருக்குது. போன வேறு திருப்பி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா போட் ரைட் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 1/2 கிலோமீட்டர் to 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட் ரைட் இருந்தது. ப்ராப்ளி அரௌண்ட் ஒரு 65 to 70 ஸ்டாப்ஸ் வந்துருக்கும். சர்ன்னு வந்துட்டோம். ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை. அதுக்கு வந்து இது சார்ஜிங் எல்லாம் 300 பாட். பட் ஸ்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. தண்ணி அவ்வளோ பக்கத்தில் இருந்தது. லெட்ஸ் டூ விண்டோ ஷாப்பிங். இது 450. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 400 to 500 ருபீஸாம். இந்த அக்கா கேட்டால் 50 பாட் தான் கம்மி பண்ணுறாங்க. அதுக்கு மேலே கம்மி பண்ண மாட்டாங்க. சத்தியமாக நல்லா இருக்கியா? ஐயோ என்னால் பார்க்க வால் டெக்கர் ஐட்டம் பார்க்கலான்னு வந்தேன். இதை நான் எதில் வால் டெக்கராக மாட்டுவேன் எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 280 சொல்கிறாங்க. இதை விட பெருசாக இருக்கிறது 250 சொல்கிறாங்க. எனக்கு இந்த எலிஃபெண்ட் வாங்கலான்னு தோணுது. 280 சொல்கிறான். நான் 150 பேரம் பேச ஆரம்பித்தேன். 220 எத்தனை வந்து நிறுத்திருக்காப்புல. பார்ப்போம், 200 முடிச்சிக்கலான்னு கேட்கலான் இருக்கேன். 200 முடிச்சிக்கலாம். 200 வீடியோ பிளாக் போடுறேன். 200 ஷாப்புக்கு கஸ்டமர்ஸ், மோர் கஸ்டமர் 200 த பெஸ்ட்டு. 200 vlog போடுறேன், யூடியூப் vlog 200 போடலாம். 200 போடுங்க. 200 ஓகே ஃபைனல். சேம் கலர். ஓ லைட்டில் வச்சா ஓகே ஓகே பை சூப்பர். 200 நோ சீட்டிங். ஸோ எப்படியோ ஃபைனல் பண்ணிட்டோம். இந்த ஷாப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ ஹவுஸு. 200க்கு வாட்ஸ் யர் நேம்? பெஸ்ட் யா பேஸ் வந்து நமக்கு பெஸ்ட் ப்ரைஸ் 200 பண்ணி கொடுத்துருக்காரு. டூ விசிட் இஸ் ஷாப்.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ 280 சொன்னதை வந்து 200க்கு வாங்கினேன். இதே எங்கள் வீட்டில் நான் 600 ருபீஸ் கொடுத்து வாங்கினேன்னு தெரிஞ்சேன் அசிங்கமாக தான் கேட்பாங்க. பட் ஸ்டில் வாங்கினதுக்கு ஒரு சுவினியர் எடுத்துகிட்டு போகணும். இந்த சுவினியரை வந்து நான் வாங்கிட்டு போயிருக்கேன். நான் என்ன சுவினியர் வாங்கினேன்றது இந்த சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, காஸ்ட்லி தான். பட் ஸ்டில் ஒரு ஊருக்கு வந்தால் அவங்கவுங்க பிளேஸை வந்து நம்ம தான் வாழ வைக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்ஸும் இருக்குது இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில். பட் ஸ்டில் எங்களுக்கு வெளியே வந்து லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே சாப்பிட போகிறதில்ல. ஆனால் வேறு எதாவது வாங்கணும்னு தோணுது. கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்குது. லெட்ஸ் ஸ்டில் எக்ஸ்ப்ளோர். ஓகே, 150. Okay, 150. Thank you. Any new piece or the same piece? Same. Okay. Ah. And this? Same. Okay. Thank you. Pick up best. Thank you. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு ஹேண்ட்பேக் வாங்கியிருக்கேன். 280 சொன்னாங்க. அடிச்சு பேசி கடைசியில் 150க்கு முடிச்சிருக்கேன். இந்த 150 தெரிஞ்சால் கூட எங்கள் வீட்டில் கண்டிப்பாக திட்டுவாங்க. 150னா நம்ம ஊருக்கு 450 ரூபாய்க்கு ஒரு சின்ன ஹேண்ட்பேக் வந்து மறுபடியும் சொல்கிறேன். இட்ஸ் டூ காஸ்ட்லி தான். பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நேரம் ஷாப்பிங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். வீட்டில் இன்னொரு ஹேண்ட்பேக் வாங்கிட்டாங்க. ஸோ அதனால் 2 ஹேண்ட்பேக் வாங்கிட்டேன். இப்போது ஃபன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா என்னை தவிர எல்லோரும் வந்து அந்த பஸ்ஸுக்கு போயிட்டாங்க. ஸோ ஐம் த லாஸ்ட் போட். I don't know where is the exit. பார்ப்போம் இப்படியே ஒரு வழியாக பஸ்ஸு தேடி எக்ஸிட்டை தேடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ அடுத்தது டைரெக்டாக ஹோட்டல் செக்இன் தான். ஹோட்டலுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபோனு பவர் பேங்க்லாம் சார்ஜ் போட்டு வில் மீட் யூ சூன். சிக்கன் குழம்பு நம்ம குரூப் கிடையாது. சிக்கன் நல்லா இருக்கும். நம்ம ஊர் கோழிக்கு இவ்வளோ முள்ளு கிடையாது. ப்ரோ இது கோழியே கிடையாது. மீனை தான் நான் கோழி நினச்சி இவ்வளோ நேரம் சாப்பிட்டு வந்துருக்கேன். இதுதான் சிக்கன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லஞ்சை முடிச்சாச்சு. இந்தியன் டைம் படி 1 மணி, அதாவது அப்போ இந்த டைம் படி 2:30 மணிக்கு லஞ்சை சாப்பிட்டு முடிச்சிருக்கேன். ஓகே, த லஞ்ச் வாஸ் குட். ஆக்சுவலி மிக்ஸ்டு ரிவ்யூ தான். ஏன்னா வந்து ஐ எம் நாட் சம்மன் ஹூ லைக்ஸ் சீ ஃபுட். பட் என்னையே வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட வச்சுட்டாங்க. அந்த மீன் குழம்புனே எனக்கு கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆச்சு. பிகாஸ் ஐ தாட் இட் வாஸ் சிக்கன் குழம்புன்ட்டு. ஸோ நல்லா இருந்துச்சு. சிக்கன் குழம்பு ஆக்சுவலி நல்லா இருந்தது. அது இல்லாமல் தயிர் சாதம் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். அண்டு அப்பளம் ஊறுகாய் எல்லாமே வந்து டிப்பிக்கல் சவுத் இண்டியன் டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. பை த வே இதுக்கு நான் எவ்வளோ பே பண்ணேன்னு கூட எனக்கு தெரியாது. பிகாஸ் இதெல்லாமே பேக்கேஜில் வந்துருச்சு. குடோஸ் டு ஆசம் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். தே டிட் அ குட் ஜாப். அண்ட் ஃபார் எனி இன்கொயரிஸ் ஐ வில் ட்ராப் தேர் ஃபோன் நம்பர் எனிவேர் இயர். ஸோ நீங்கள் அவங்களுக்கு தாய்லாந்து வரணும் இல்லை சிங்கப்பூர் மலேசியா வரணும்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். தே வில் கைட் யூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்இன் பண்ண போகிறோம் ஹோட்டலில். Say hi to my followers. Hi. She isn't smiling. What's your name by the way? Name? Oh. Nice name. பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோட்டலை நோக்கிய பயணித்து கொண்டு இருக்கோம். பிகாஸ் வந்து இந்த தெருவில் வந்து பஸ்ஸு போகாதான் கொஞ்சம் சின்ன தெரு. ஸோ அதனால் லக்கேஜை தூக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். அந்த வந்து பஸ்ஸில் வரவே இல்லை. நான் ஒரு ஒரு வார்த்தை கற்றுக்கிட்டேன் தாய் லாங்குவேஜில். புக்கும் அப்படின்னா தேங்க்யூன்னு அர்த்தமா. அதை எங்கேயாவது யூஸ் பண்ணி ஆகணும். கஷ்டப்பட்டு கற்றுட்டு இருக்கேன்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கி எழுந்து குளிச்சுட்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆகி கொஞ்சம் டயர்டாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதனால தான் ஷர்ட்லாம் மாற்றிட்டோம். பிகாஸ் நேற்று ஏர்போர்ட்டில் போட்டது, நேற்று நைட்டு போட்டது இன்னும் அப்படியே போட்டுருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆகியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அல்கசார் ஷோ இருக்குது. அல்கசார் ஷோக்காக ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ ரெடி ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அதுக்கப்புறம் ஒரு டின்னர் இருக்குது. டின்னர் இவங்களே பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட நைட் லைஃப் பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பேங்காக் கூட அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட், பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட் பார்க்கணும் தான் வந்து எல்லோரும் என் கூட வந்தவங்களாம் செம்ம ஆர்வமாக இருக்காங்க. நானும் ஆர்வமாக இருக்கேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஷோ வந்து 1 hour ஷோ. ஆமாம், அது முடிச்சுட்டு நம்மளுக்கு லஞ்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அல்கசார் ஷோக்கு வந்திருக்கோம். லெட்ஸே அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து ஒரு 1 kilometer வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்கசார் ஷோ நடக்கிற இடம். பக்கத்துலேயே ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது. இவங்க டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அல்கசார் ஷோ பார்த்துட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் ஸ்ட்ரீட் போகணும். இங்கேருந்து அது 2.5 kilometer இருக்குது. டிக்கெட்டோட சேர்த்து ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. L44. ஸோ அந்த அல்கசார் ஷோ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. நான் என்ன ஒரு 20 minutes போகணும்னு நினச்சேன். ஆனால் 1 hour போச்சு. இப்போ டைம் போனதே தெரியல. ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பாட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு ஷோ என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோம். உண்மையாக ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சிங்க்ரனைஸ்டாக ஆடினாங்க. லைட்லேருந்து எல்லாமே டான்ஸு எஃபர்ட்டு ஆடின ஒரு 25 பேர் இருக்காங்க. ட்ரெஸ்ட்டு, காஸ்டியூம், ஹேர் மாற்றி உண்மையாகவே ரொம்ப கஷ்டம். அந்த இதுக்காகவே இட்ஸ் வொர்த் இட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டின்னர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் பேர் எனக்கு சத்தியமாக தெரில. ஏன்னா ஹோட்டல் பேரே இல்லை. ஃப்ரெண்ட்லி பார்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்கு ஃபெராரி நிறுத்தி வச்சுருக்கானுங்க. இந்த ஊரில் டெஸ்லா இருக்குது, ஹுண்டாய், ஹோண்டா, எல்லா நிசான் நிறைய பார்த்தேன். எல்லாமே வந்து நம்ம ஊரில் இல்லாத மாடல்ஸ்லாம் நிறைய இங்கே இருக்குது ஆக்சுவலி. சரி வாங்க ஃபுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை ரிவ்யூ சொல்கிறேன். finish the dinner. ஸோ வந்து பார்த்திங்கன்னா the lunch was good. the dinner was good comparatively. காலையிலேருந்து சாப்பிட்டதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் சிக்கன் குழம்பு சூப்பராக இருந்தது. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. மற்றபடி we are gonna start exploring the walking street. ஸோ ஃபைனலி we have reached the walking street. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் உடைமைகளை சேஃபாக வச்சுக்கணும். பிகாஸ் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி இடம். ஸோ we have entered the walking street of Thailand. அட்லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாக்கிங் ஸ்ட்ரீட்டை கடந்து முடிச்சிட்டோம். பசங்க கிட்டேருந்து எங்களை காப்பாற்றிக்கிட்டோம். ஸோ நாங்கள் பட்டாயா சிட்டி வந்தோன்றதுக்கான ப்ரூஃப் த ஐகானிக் பட்டாயா லைட். ஸோ இங்கே நின்று ஒரு சில செல்ஃபிஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இதுலேயே மூஞ்சி தெரியல, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பசங்க எல்லோரும் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருந்த பீச்சுக்கு நம்ம வந்திருக்கோம். நான் எதிர்பார்த்ததில்லை. இதோ முக்கியமாக அவர் தான். ஸோ இங்கேத்தி டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 12:15 கிட்ட ஆகுது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 11 மணி தான். வாக்கிங் ஸ்ட்ரீட்டை கடந்து சும்மா பீச்சில் வந்து சில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம்.
மேபி நாளைக்கு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எங்கள் டேவே ஸ்டார்ட் ஆகுது. பட் ஸ்டில் நைட் டைமில் இந்த பீச் சூப்பராக இருக்குது. ஆனால் இது வந்து நைட்டு மாதிரியே தெரியல. எல்லோரும் லிட்ரலி பகல் எவ்வளோ கூட்டம் இருக்குமோ அதே மாதிரி தான் நைட்டும் கூட்டம் இருக்குது. இது எப்படி சொல்கிறது, ஒரு நைட் லைஃப் வந்து நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்க ஒரு ஒன் ஆஃப் த கண்ட்ரீஸ்னால் அது கண்டிப்பாக இதையும் சொல்லலாம். பட் மை ஃபேவரட் இஸ் லாஸ் வேகாஸ். ஸோ வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் நடந்தது போதுன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டுக் ஏறி இருக்கோம். இங்கே வந்து ஹோட்டலுக்கு போகிற டேரெக்டாக போய் 150 பாட்டு கேட்குறான். நம்ம ஊர் காசுக்கு 450 ரூபா. எதுக்கும் மேப் பாருங்க, அங்கதான் கூட்டு போறேன். இந்த ஜனத்துக்கு கூட்டு போட்டோம்னா என்ன பண்றது? முன்னாடி உட்காந்துறாரு அவரு. வேற மாதிரி ஏமாத்தி அவன் 150 பாட்டு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவருக்கு எந்த இடனே தெரில. சரி 150 பாட்டு வருதுன்றதுக்காக ஓகே சொல்லிட்டான். வேறு வழி இல்லாமல் நாங்கள் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹோட்டலில் கூகுள் மேப் போட்டு நாங்களே வந்து எந்த இடம்னு காட்டுறோம். அவனுக்கு மிஞ்சி பண்ணால் நாங்களே ஓட்டிகிட்டு கூட வந்துடலாம். சரி, எல்லோரும் ஆசைப்பட்ட மாதிரி வாக்கிங் ஸ்ட்ரீட்டை பார்த்தாச்சு. அவங்க சொல்லி நான் அதனால் வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்கு போனேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி ஹோட்டலுக்கு ரீச் ஆயாச்சு. இப்போது வந்து இந்த டைமில் வந்து தாய் டைமில் 12:40, இந்தியன் டைமில் வந்து 11:10. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போது போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் 9 மணிக்கு திருப்பியும் ஹோட்டல் லாபிக்கு வரணும். ஏன்னா இங்கே தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, அதை முடிச்சுட்டு நாளைக்கு டே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த எபிசோட் 1 இல்லைனா இதுவே 2 பாட்டாக போடுவோன்னு தெரில. அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம், அதாவது நெக்ஸ்ட் டேயில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பீஸ்.